நீங்க பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது. அவங்க அந்தந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கும். முருகர் பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா குறித்து அவதூறாக வீடியோ ஒளிபரப்பப்பட்டதற்கு பாஜக கூட்டணிகளிடம் இருந்து எதிர்ப்பு கிளம்பி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். எனக்கு தெரிந்து தந்தை பெரியார் அவர்களுக்கும் கொள்கைக்கு நேர் எதிரமா இருக்கிறதுனால பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள். அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் அவங்க கூட்டணியில இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கள் தலைவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசும் பொழுதோ இல்லை அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் பொழுதோ அதை கடுமையாக நாங்கள் எதிர்த்து வருகிறோம். சார், இப்ப பாஜகவை பொறுத்தவரைக்கும் 26ல வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். நான் அன்றையில இருந்து அதான் சொல்றேன். ஆட்சியே சார், ஆட்சியில கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைப்பாடு எப்பயுமே அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா 2014ல பிரதமர் மோடி அவர்கள் முதலாக வெற்றி பெற்ற போதும் சரி, 19ல வெற்றி பெற்ற போதும் சரி, அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தது போதும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையிலே வாய்ப்பளித்தாங்க. அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான அர்த்தம். அதுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, மாநில சுயாட்சிங்கிறதுக்கும் மாநில கூட்டாட்சி இருக்கிறதுக்கும் நீங்க ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு தெரியல. கூட்டணி மந்திரி சபை இருப்பதாலே சுயாட்சியை விட்டு விடுவார்கள் என்பது விட்டுவார்களா இப்ப தெரியல. நீங்க ஏதாவது கொளுத்தி போட்டு ஏதாவது வாய பிடுங்கலாம். இன்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இன்னைக்கு கூட இப்ப பாக்குற ஊடகங்கள்ல 3 வயது பெண் குழந்தை முதற்கொண்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி. தனியாக வீட்டில் இருக்கிற தம்பதிகள், முதியவர்கள், இந்த பக்கங்கள்லாம் தோட்ட வீடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அடுத்த முறை அண்ணாவை பற்றி பேசியதற்கு அன்றைய முதலமைச்சர் அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தார் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அதாவது நீங்க பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது. அவங்க அந்தந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கும். நான் இப்ப கேட்டேனே உங்ககிட்ட, நெருக்கடி நிலை காலத்துல மிஸ்ஸாவில இன்றைய முதலமைச்சரை ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தியது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மேடையில எமர்ஜென்சி பத்தி பேசுவாங்களா? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை முரண்பாடுகளை திமுக அரசு பத்தி மேல வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இதே கார்பரேஷன், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா? அதை பத்தி மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இங்க மட்டும் திமுக, அதிமுக, பாஜக உடனே விரிசல். ஒரு விரிசலே நடக்காது. யாரு கற்பனை பண்ணி ஆசைப்பட்டாலும் ஒண்ணு நடக்காது. திமுக கவர்மெண்ட் வீட்டுக்கு போறது உறுதிங்க. அவ்வளவுதான் விஷயம். நீங்க இருங்க, ரொம்ப உயருது போதும். இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்க எதுவும் அதாவது நாங்க இதுல பங்கேற்றிருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்து முன்னணி அழைப்பு கொடுத்திருக்காங்க. நாங்களும் இதுல கலந்திருக்கோம், மற்ற அரசியல் கட்சிகளும் இதுல கலந்திருக்காங்க. அதுல அவங்களோட கருத்துக்களை சொல்றதுன்னா அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு, நாங்க அதை மதிக்கிறோம். அதிமுக கருத்து சொல்றாங்கன்னா நாங்க அதை மதிக்கிறோம். ஆனால் அதே சமயம் இந்து முன்னணியுடைய கொள்கையை சொல்வதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உறவுலையோ இந்த பிரச்சனையில எதுலயுமே எங்கேயுமே முரண்பாடு கிடையாது.